வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். மாறி மாறி பிறந்தவளாம் அம்மா மாரியம்மாள் ஒரு பெயரு, சக்தி பிறந்தவுடன் நடந்ததாலே அம்மா நடை கொண்டாள் ஒரு பெயரு. அக்கினியில் எழுந்தரித்து வந்ததாலே அங்களை ஈஸ்வரியா ஒரு பெயரு. அது மட்டும் இல்லை அம்மா, தீயதில பாய்ந்ததாலே உனக்கு தீப்பாச்சி மாரியம்மா, நீ கருகி உருகி வந்ததாலே உனக்கு கருமாறி உருமாறி சந்தன மங்காவுக்குள்ள சங்கேரிகள் வளர்ந்ததாலே அம்மா சந்தன மாறி ஒரு பெயரா. அது மட்டும் காணாதம்மா, படைகளோடு பிறந்ததாலே உனக்கு படை விட்டாள் ஒரு பெயரு. நீங்க தான்றாக தோன்றியதாலே உனக்கு தான் தோண்டி ஒரு பெயரு. அம்மா அம்மா காளியரே, நீ மூணாவது பிறந்தவாதா, உனக்கு முப்புடாதி முத்தாரம்மா. அம்மா ஏ காளியர்களே, சொர்க்கலோகம் ஆள வந்ததுனாலே சொக்கனாச்சி பகவான் தீச்சொரிய பூச்சொரிய பார்வையிலே பிறந்தவா பத்திரகாளி, உச்சி கண்ணிலே அவதாரம் கொண்டதுனால உச்சினி மாகாளி, எந்த பகவானுடைய செலம்பொலியில் பிறந்தவா தங்கம்மா என்ற பேர் நாமங்களை தான் கொடுத்து என்ன வர வேணாலும் கேளுங்க தாரேன். இந்த சந்தனமாங்காவுக்குள்ள இடம் கிடையாது. உடனே பார்த்தா தாத்தா நாங்க கேட்க வரம் தருவீங்களா? என்ன வரம் கேட்கோ தாரேங்க கேளுன்னாரு. ஆண்டவா பரமேஸ்வரா, எங்களுக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? சாமி குளிப்பதற்கு திராகம் வேணும், ஐயா கும்பிடமோ லிங்கம் வேணும், எனக்கு பூவெடுத்து பூஜை செய்ய அப்படி நந்தவன தோட்டம் வேணும், எனக்கு வீட்டிருக்க வேப்பமாரோ விளையாட ஆலமாரோ புருஷனவர் இல்லாமல் பூவையரா இருக்க வேணும், கணவரும் இல்லாமல் கன்னிகளா இருக்க வேணும், மன்னவனும் இல்லாமல் மதளைகளா இருக்க வேணும், கொண்டவனும் இல்லாமல் பரமேஸ்வரா காப்பிய குடிங்க. ஹலோ தானே தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ தானே தன்னோ படித்த கத குறைகள் பாட குறைகள் பாட குறைகள் பாட சாமி பார்மைகளே அருள் புரிவாய், அருள் புரிவாய், பார்மைகளே அருள் புரிவாய். ஐயா குறைகள் பாட பார்மைகளே
பாட இசையில் பாட ஆதி ஈஸ்வரனே அருள் புரிவாய் அருள் புரிவாயே சொன்ன கேத குறைகள் பாட குறையில் பாட ஆதி சொர்க்கேச அருள் புரிவாய் அருள் புரிவாயே மாத்தி பாத்தி மாரியம்மா மாரியம்மா உன்னுடைய புகழை பாட அம்மா உன்னுடைய புகழை பாட மனமதில வந்தரு அதுந்தக துந்தக 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 போட் போட் தை தை தகதா டீல் யாட்டகாளி 8 பேர்களுமாக ஆண்டவா பரமேஸ்வரா ஈசா இறைவா அதாவது கணவன் இல்லாமல் கன்னி பெண்களாக நாங்க இருக்க வேண்டும் அது மட்டும் அங்க இருந்தா கடைசி மேல வைட்டான் நீ கேப்பியா ஆமான்னு கேப்பியா அதனாலே ஈசா இறைவா நாங்கள் தனியாக வாழ வேணுமையானார் திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே கோட்டை போட்டு தர வேணும் என்று சொல்ல அது மட்டும் காணாது கும்பிடலிங்க வேணும் பூவெடுத்து பூஜை செய்ய நந்தவன தோட்டம் வீற்றிருக்க வேப்ப மரம் விளையாட ஆலமரம் புருஷன் இல்லாமல் பூவையர்களா வாழ வேண்டும் கணவன் இல்லாமல் கன்னியர்களாக இருக்க வேண்டும் என்ற அட்டகாளி 8 பேர்களுமாக அப்படியே ஆண்டவனிடத்திலே கேட்ட வரமெல்லாம் உங்களுக்கு தந்தேனார். உடனே ஆகட்டும் என்று திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே கோட்டை போட்டு கொடுக்க வேணும் என்று காஞ்சிபுரம் கைபிடியா செங்கல் வாங்கி காளி கோட்டை காந்த கோட்டை தீப்பாச்சி மாரியம்மா கோட்டை என்று 7 சுத்து கோட்டை போட்டு இளங்காமணி கட்டி சூழரை அங்கனம் சுட்டி கட்டும் மாளிகையோடு யாழிக்கொடி பறக்க விட்டா சீமக்கொடியை தொங்க விட்டு அட்டகாளி 8 பேரும் தீப்பாச்சி மாரியம்மா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டும் கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டும் கட்டி அரசாண்டு வாராள மாரியம்மா இந்த நாட்டையெல்லாம் ஆள போற மாரியம்மா காளியம்மா நாட்டையெல்லாம் ஆள போற மாரியம்மா அரசனுங்க கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல பட்டும் கட்டி நாட்டையெல்லாம் ஆள போற மாரியம்மா நாட்டையெல்லாம் ஆட போற மாரியம்மா ஏ சொல்லம்மா நாட்டையெல்லாம் ஆட போற மாரியம்மா அட்டகாளி 8 பேரும் கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறா தீப்பாச்சி மாரியம்மா அவ அரசாண்டு வார போது ஆண்டவா பரமேஸ்வரா நாம வரம்பூரா வேணும்னு கேட்டோமே ஆண்டவன் திரிபுரமாகிய முப்புறங்கோட்டையில கோட்டை போட்டு கொடுத்து நமக்கு 103 லிங்கம் வரும் தாரம்னு சொன்னாரே. அப்போ லிங்கம் எல்லாம் கோட்டையெல்லாம் போட்டு கொடுத்தாரு. நாம லிங்கத்துக்கு எங்க போவோம்? அப்போ லிங்கம் பிடிச்சு வச்சு பூஜை செய்ய வேணுமே என்று அட்டகாளி 8 பேர்கள் தீப்பாச்சி மாரியம்மா முப்படாதி அரசனங்க அட்டகாளி 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் அப்படியாட்டம் என்று எங்க தீப்பாச்சி மாரியம்மா நம்ம கூட்ட ஓட வேணும் என்று அவ கோட்டை போட்டு ஆளும் போது அவ லிங்கங்களை என்ன செய்வோம் என்று மனமதில எண்ணிக்கொண்டு அவாட்டு மணல் குவித்தா என்னை அரணார் போல லிங்கம் வைத்தார். அவ சேர்த்து மணல் குவித்தார் என்னை சிவனார் போல லிங்கம் வைத்தார். அவ கூட்டி மணல் குவித்தார் அம்மா கூட்டி மணல் குவித்தார் சத்தி குத்தாலிங்கம் பிடிச்சு வச்சா அவ பிடிச்சதொரு லிங்க
தோட்டத்திற்காக பூஜை செய்ய வேணும் வேணும்னு அம்மா எங்கே எங்கே வாராளனா அவத்தப்ப கொள்ளும் நீராடி நீராடி பூங்காவன தோட்டத்திற்கு பூ பறிக்க வேணும் என்று வேணும்னு கையால பூவெடுத்தா போடத்தாயே காம்பளிகி போகும் என்று போவும்னு என்ன நகத்தால பூவெடுத்தா பூவெடுத்தாயே நஞ்சு பிஞ்சு போகும் என்று போவும்னு விரலால பூவெடுத்தா பூவெடுத்தாயே என்னை வெம்பி விடும் என்று சொல்லி சொல்லி அவ தங்க நல்ல புரட்டி தோரணி கொண்டு தங்க ரளி மலர் பெறிண்டு அவ செப்பு நல்ல மலரெடுத்தா செப்பு நல்ல தோரண்டி கொண்டு கொண்டு செவ்வரளி மலர் பெறிண்டு அவ வெள்ளி நல்ல தோரண்டி கொண்டு என்னை தோரட்டி கொண்டு வெள்ளரளி மலர் பெறிண்டு அவ வெள்ளரளி மலர் மலர் பறித்தா வார மக கெட்டு வர்றா வார மக கெட்டு கெட்டு வள்ளம் யாட்டு காளி எட்டு பேரும் யாட்டு காளி எட்டு பேரும் யாட்டு காளி எட்டு பேரும் யாட்டு காளி எட்டு பேரும் அட்டகாளி எட்டு பேரும் அம்மா வெள்ளி திரண்டி கொண்டு வில்வையல பிடுங்கி அதை ஆரமாக கட்டி அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக திரிபுரமாகிய முப்புறங்கோட்டைக்குள்ளே அப்படி பிடித்த லிங்கங்களுக்கு பூஜை செய்து வருகிறார். பூஜை செய்து வரக்கூடிய நாளையில ஒரு நாள் தனமதிலே அப்படியே 56 தலைமுறையாக அல்லும் பகலும் 60 நாளையும் பூஜை செய்து வரக்கூடிய தீப்பாச்சி மாரியம்மா பகவாம்னு பேரை சொன்னா பல்லுல அடிக்கா அடிப்பா ஈசம்னு பேரை சொன்னா எடுத்தியாப்பம் போடுதா கடவுள்னு பேரை சொன்னா கன்னத்துல அடிக்கா ஆண்டவான்னு பேரை சொன்னா அளவுல அடிக்கா அடிக்கா பகவாம்னு பேரை சொன்னா பல்லுலே அடிக்கா சிவனார்னு பேரை சொன்னா சவுட்டிலே அடிக்கா முக்கண்ணம்னு சொன்னா முதுகுலே குத்துதா நீ பரத்தப்போ அடிமேல அடியடித்த அகமானமாக பேச ஆமா அப்பந்தான் பார்த்தார் என்ன திரிபுரம் கோட்டை வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆ. ஆதிவள்ளி கைலாசம் தணிந்து கொண்டு வருகிறது. வருகிறது அம்மா கோட்டை வெளிச்சமாச்சு, ஆ. ஐயா கோட்டை இருளாச்சு. இட்டு போச்சு அருளும் இல்லை பொருளும் இல்லை. ஒண்ணு கிடையாது ஆண்டவன் பகவானுக்கு சக்தி இழந்து போயிட்டார். சத்தி இழந்து நிக்காரு சட்டி இழந்து நிக்காரா? பகவான் சட்டி போடுவாரோன்னு இல்ல சத்தி இழந்து நிக்காரு இல்ல, பகவான் சட்டி போடுவாரோன்னு கேட்கேன். சக்தி சட்டி இழந்து நிக்காராமல குல்லா போடுவாரு என்ன? ஆ. ஆமா புளித்த ஓட வரவே அவர் நிறைய சொல்லுவாருன்னு அதனால பகவான் சக்தி இழந்து போயிருக்கிறார். ஆ. பார்த்தாள் பார்வதி, பகவான் சக்தி இழந்து போயிருக்காரே, இப்ப நம்மளுக்கெல்லாம் ஆளுகள்ல சக்தி இல்லைன்னா எங்க போனா உரு ஏறலாம். ஆமா 12 மணிக்கு கடந்துரும் பச்சை போடு கடைக்கு போச்சுன்னா உங்களுக்கெல்லாம் உரு ஏறும். பச்சை போடு கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே ஒன்று அடிச்சுது பாரு கட்டைய, அதாவது சுதியோட அடிச்சுதா மதியோட தான் அடிச்சுதா வாட்டு இப்படி இப்படி இப்படின்னு போட்டு அடிச்சது பார்த்தியா? அப்போ எங்கே போயிட்டு வந்து பச்சை போடு கடைக்கு போயிட்டு வந்து. அப்படியா? எனக்கு தெரியாத. ஓஹோ ஓ சரி, அதனால எனக்கு தெரியாதுலப்பா. நம்ம வந்து முன்னும் பார்க்கறது கிடையாதுல, நீங்க சுத்திய பாக்கல, அதனால தெரியும். செம்பட தம்பி இங்க இருந்து மேல ஏறிச்சுல
அவரே யாருங்காரு அப்பல யார் செம்பட்டையா இவரு அப்படியா அதனாலே திரிபுராவது என்ன சொல்றா சக்தி எல்லாம் இழந்திருக்கல உடனே பார்த்தார் பகவானுக்கு சக்தி இழந்து போச்சே ஆண்டவனுக்கு உரியேத்தனவனா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். இப்ப நம்ம அம்மாளுடைய ஆலயத்திலே கோபுரம் எல்லாம் கட்டி கோயில் எல்லாம் புதுப்பிச்சு இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு எவ்வளவு அருள் இருக்குங்க பொங்கு போட்டு அவ வந்தல்ல ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீம் க்ளீம் 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 கம் 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 ஸ்வாகா ஓம் க்ளீம் க்ளீம் கம் கணபதி பர 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 ஸ்வாகா. ஏ முட்டை உடதா மத்தியா அவன் வாசுவாயங்க ஓ பாரு ஓம் கார்த்தியானாக வித்மகே கன்யாகுமாரியே தீமகி தன்னோ துர்க்கை பிரசோதயாத் ஓம் கார்த்தியானாக வித்மகே கன்யாகுமாரியே தீமகி தன்னோ துர்க்கை பிரசோதயாத் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கம் கணபதி பர 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 ஸ்வாகா. யார் தெரியுமா பாராது போவாங்களா அம்மாசிக்கு பேருவாவோ ஒரு பையில எல்லையும் கொண்டுக்கிட்டு 4 தெப்பப்பளை கொண்டுட்டு ரூபா பிடிக்கிறது. இப்ப தெரியுதுடா ஆளு பிறகு இந்த வரையும் நடக்கு கூட்டம் ஐயர் கிடைக்க மாட்டாங்களா அன்னைக்கு ஆடி அம்மாச்சிக்கு ஆள் கிடைக்கல தான் வரவே எல்லாம் இருக்கு. இன்னொரு அம்மன் பாவம் மலவத்த அம்மன் கணவதி அம்மன் இல்ல இன்னொன்னு மலவத்த ஐயோ அப்பா அப்பா ஜோதிபாலான்னு சொல்லணுமோ தம்பி ஜோதிபாலா அவர்கள் வந்து நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து அள்ளி தந்துள்ளார்கள். 101 கீழே இருக்கு. வேற 100 ரூபாயை கையில கொடுத்துருவான் 1 ரூபாயை இந்த ஜாயிண்ட் கார்ட்ட கொடுத்துருப்பா நீ. அதனாலே நம்ம அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும்னா கும்பாபிஷேகம் நடத்தணும்னா என்ன வேணும் பால் வேணும். பால் வேணும்னா எங்க போகணும் பால்கார்ட்ட போகணும். பால்காரங்கிட்ட போகணுமா பால்காரங்கிட்ட போனா பால் தருவாருன்னு அண்ணே இங்க என்ன பால்காரரை பார்த்து நமக்கு பால் வேணும்னு வாங்கிடலாம். இது அங்க இல்ல ஆதி கைலாச வாசல்ல பால் வேணும்னா எங்க போகணும் தெரியுமா பார் கடலுக்கு தான் போகணும். அதனாலே பார் கடல்லே சென்று பாலாமிர்தம் எடுக்க வேணுமே என்று தவறசீரு பாலர்களே தவறசீரு பாலர்களே ஏ சக்தி உமா பார்வதியா எப்ப வாரும் அப்பா பாலர்களே ஏ வார்த்தை ஒன்று சொல்ல கேளு ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு ஆதி கைலாச வாசலிலே அருளும் இல்ல பொருளும் இல்ல அருளும் இல்ல பொருளும் இல்ல பகவான் சக்தி இழந்து இறக்காரு ஏ சக்தி இழந்து அதனால தானே எல்லோ ஏ பார்க்கடலில் சென்றல்லோ நீங்க பாலாமிர்தம் எடுக்க வேணும் ஏ என்று தானே சொன்ன போது அப்படியாட்டும் அங்க தவற சீரு பாலரெல்லாம் பால் கூடங்கள் நான் எடுத்து அந்த திருப்பார் நல்ல கடலாதியில அவர் பால் கூடங்கள் கட்டி கொண்டு என்ன பால் கூடங்கள் கட்டி கொண்டு அவர்கள் எங்கே எங்கே வாராரோ எங்கே எங்கே திருப்பார் கடலிலே வந்து பாலாமிர்தம் எடுத்து பால் குடமெல்லாம் கட்டியிருக்காங்க. பால் குடத்தை கட்டி தலையிலே சுமந்து கொண்டு வருகிற பொழுது மனசுல என்றாங்க என்ன நினைக்காங்க தெரியுமா தலையில கனமா உள்ள பொருள் இருக்கு நாம ஒன்று பாட்டு பாடிக்கிட்டு போனோம் இல்லைன்னா என்னத்தையாவது பேசிக்கிட்டு போனோம்
அப்பந்தானே நேரம் தொலையும். சும்மா போனோம்னா நமக்கு நட தொலையுமா? இப்ப நாம வில்லுப்பாட்டுக்கு வந்திருக்கோம். வில்லவே அடிச்சுக்கிட்டு இருந்தா நேரம் போகுமா? என்னத்தையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தா தான் நேரம் போகும். அப்ப என்னமாவது பாட்டு பாடணும், இல்லைன்னா என்னமாவது சொல்லிக்கிட்டு வரலாம். ஏமனா ரொம்ப சுத்தி போனோம்னா கைலாச வாசலுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போகும். சாட்டா போனோம்னா திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாகத்தான் வர முடியும். அதான் சாட்டுப்பத்து வழியில. சாட்டுப்பத்து எங்க இருக்கு? உன் ஊர் பக்கம் எங்க இருக்கு? உன் ஊரு? ஓ, அம்பாசமுத்திரத்துல இருக்க சாட்டுப்பத்து. அந்த சாட்டுப்பத்துக்கெல்லாம் நீ போகவே வேண்டாம். அந்த சாட்டுப்பத்துக்கு நீ போகவே வேண்டாம். இது சாட்டா போனோம்னா ஓம் சக்தி. ஓம் சக்தியா? அடே ஓ, தம்பி துட்டான், அதனால வாங்கி பைக்குள்ள வைக்காவா? எப்படி? அதனாலே சாட்டா போனோம்னா ரொம்ப சுத்தி போனோம்னா நேரம் ஆயிரும். சாட்டா போனோம்னா தலையில கனமா உள்ள பொருள் இருக்கு. எங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போலாமா? ஓ மச்சான், நல்லா பாட்டு பாடுவீர, எங்க ஒரு பாட்டு பாடும் பார்க்கலாம். ஏன் பாட முடியாது? வெள்ளிக்கிழமை தானே விரதம். இன்னைக்கு பாட்டு படிக்கிறதுக்கும் விரதத்துக்கும் என்னையா இருக்கு? சாமி வந்துருமா? என்ன சாமி? நல்ல மட சாமி வந்துருமோ? பால் பொங்கும். பால் கூட பொங்குறதுக்கு ஒரு பாட்டு படியும் பார்ப்போம். மேலதாளமெல்லாம் இருக்கு, படி பார்க்கலாம். உடுக்காரருக்கெல்லாம் படிக்க தெரியாது. தம்பி, நீ ஒரு பாட்டு படி பார்ப்போம். உனக்கு தெரியாது. குடத்துக்காரண்ணே, ஒரு பாட்டு படிங்க பார்க்கலாம். ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன். ஆளான செய்தி சொல்லி அடையாளம் காட்டத்தானே ஆசை வச்சேன். வீட்டுக்கு வா. என்ன பால் பொங்கதுக்கு பாட்டை சொல்லு படினா, ஆத்தோரங்காத்துக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சியா? அடா அத்தான் அத்தான். நீ என்னையா பாட்டு படிக்க போற? படிக்கட்டுமா? முருகா நீ வர வேண்டும், முருகா நீ வர நினைக்கும் போது நீ வர வேண்டும். முருகா வருவாரு. முருகா எங்க இருந்து வராரு? திருமலை கோயில இருந்து இறங்கி வராரோ? இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளே ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். கந்தசாமியாபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமான். பாடும் நாமளுக்கு ராஜமுத்து புரோட்டா ஸ்டாலிலே பணியாற்றி வரக்கூடிய செல்வச்சீமான். அருமை அண்ணா, அதாவது 101 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். யாரு? மூர்த்தியா? அப்படியா? மூர்த்தி அண்ணார் அவர்கள் வந்து பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப வழி வம்சம் எல்லாம், உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று அதோடு நமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். செல்வச்சீமான் யார் என்று கேட்டார். அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் உரிய அலைகடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாத, அதாவது அலங்கார சக்கரவர்த்தி. அலங்கார சக்கரவர்த்தி காலம் சென்ற மாமா ஆறுமுகத்தேவர் அவர்களுடைய அருந்தவ செல்வம், அவருடைய மகன். அதாவது கோயில இன்னைக்கு புதுப்பிச்சு இந்த அளவுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி இவ்வளவு செழிம்பா இருக்குன்னு சொன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் உதம் பாத்துக்கோங்க. ஆமா, கோபுரம் போட்டது அவங்க தான். ஆமா, கோயில்ல கை வண்ணமே தனி வண்ணமாக, அதாவது அது மட்டும் காணாது என்று சொல்லி கும்பாபிஷேகம். இப்ப சப்பரத்தை பத்தியா எப்படி இருந்தது? சாமி அலங்காரம் பத்தியா? அருமையா இருந்தது. அலங்கார சக்கரவர்த்தி அருமை கொழுந்த பிள்ளை, அதாவது காலப்பாண்டிய நன்னார் அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு 201 லட்சங்களை கொண்டு வந்து 2 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அது மட்டும் காணாதுன்னு சொல்லி பாரு எத்தனை பூ இருக்குன்னு பாரு. மல்லிகை முல்லை ரோஜா இருவாச்சி
என்னாச்சு? மல்லிகை முல்லை ரோஜா இருவாச்சி பலவித மலர்களும் பௌஷுடன் கொண்டு ஆமா. பூமாலையை பொன்மாலையாகவும் சரி. மலர் மாலையை மாணிக்க மாலையாகவும் ஆமையா. அதாவது என்ன? நமக்கு ஒரு மாலையும் அணிவித்துள்ளார்கள். ஆமையா. 201 லட்சங்களையும் 2 கோடிகளாக சரி. பரிசாகவே அள்ளி தந்த செல்வச்சீமாங்கள் என்னய்யா? குடும்ப குலகோத்திரம் வழி வம்சமெல்லாம் வம்சமெல்லாம் வாழையடி வாழையாக ஆமா. நல்ல மாட சுவாமியினுடைய அருளால அருளால பாச்சி மாரியம்மா கிருபையால ஆமா. வாழே வேணும் சாமி வளர வேணும் அப்பனே வளர வேணும் வளர வேண்டும் மலைமுறை அருளாலே வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேணும் அருளாலே ஒன்று பற்றி நல்ல 100 கோடி ஒரு கோடி உயர வேணும் கையிலை போல கையிலை போல சென்றதொரு இடங்களெல்லாம் இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நல்லா வாழ வேணும் அப்படியே வாழையடி வாழையாக வாழையாக வளர்ந்து ஓங்கி வாழ்க வாழ்க வாழையாக ஆசை பாசங்களோடு பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுகளை அள்ளி தந்த சீமாம் பூமாம் குடும்ப குலகோத்திரம் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும் என்று சொல்லி கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியாகவே பார்த்தார். என்ன? ஆகட்டும் என்று சம்மதித்து ஆமா. அப்படி அட்டகாளி 8 பேர்கள் திரிபுரம் ஆகிய முப்புறம் கோட்டை வழியாக வழியாக தலையில பால் குடம் இருக்கு. பால் குடம் ஏதாவது இருக்கு. பாட்டு பாடி போக வேண்டும் என்று சொல்லி ஆமா. என்ன விதமாகவே பாட்டு பாடி வருகிறாள் தெரியுமா? எப்படி? பாசி பாடந்த மல்ல முருகையா ஏ கந்தையா பங்குனி தேர் ஓடுமல முருகையா வேலையா பங்குனி தேர் ஓடுமல கந்தையா குமரையா வெற்றிவேல் வேலையா பங்குனி தேர் ஓடுமல முருகையா ஐயா ஊசி உயர்ந்த மலை முருகையா கந்தையா உத்திராஜங்காக்கி மலை முருகையா முருகையா உத்திராஜங்காக்கி மலை முருகையா சுப்பையா வேல்வேல் வெற்றிவேல் முருகையா வேலையா உத்திராஜங்காக்கி மலை முருகையா திருத்தணி ஆண்டவனே முருகையா கந்தையா திருவடிய வணங்கி வாரம் முருகையா வேலையா திருவடிய வணங்கி வாரம் கந்தையா குமரையா வேல்வேல் வெற்றிவேல் வேலையா திருவடிய வணங்கி வாரம் சாமி பழனி மலை ஆண்டவனே முருகையா கந்தையா பால் குடங்கள் சுமந்து வாரம் முருகையா பால் குடங்கள் சுமந்து வாரம் கந்தையா குமரையா வேல்வேல் வெற்றிவேல் முருகையா முருகை பால் குடங்கள் சுமந்து வாரோம் முருகையா திருப்பரங்குன்ற வேலவனே முருகையா அரோகுரா கந்தையா வேல்வேல் திருவடிய வணங்கி வாரம் முருகையா வேலையா திருவடிய வணங்கி வாரம் கந்தையா குமரையா வேல்வேல் வெற்றிவேல் முருகையா வேலையா வாரோம் முருகையா சாமி திருச்செந்தூர் வேலவனே முருகையா கந்தையா திருவடிய வணங்கி வாரம் முருகையா வேலையா திருவடிய வணங்கி வாரம் கந்தையா குமரையா
வேல் வேல் வேலையா வெற்றி வேல் திருவடியே வணங்கி வர வேலையா வரமா வருகையா கழுகுமல வேலவனே முருகையா வேல் வேல் என் கந்தையா உங்க காவடிய வணங்கி வார முருகையா முருகையா காலடிய வணங்கி வார முருகையா வேலையா வேல் வேல் முருகையா வெற்றி வேல் முருகையா முருகையா இவ்வாறு முருகையா சாமி கந்தனுக்கு அரோகரா. வேலனுக்கு அரோகரா. சுப்பிரமணியனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகுரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகுரா அரோஹரா அரோஹரா என்று சொல்லி அம்மோ கந்தையா வேலையா எங்கையா உங்கையான்னு பாட்டு பாடி கொண்டு வர ஆமா. இன்னும் எப்படி பாட்டு பாடி வருகிறாள் தெரியுமா வெங்கடியா ஆண்டவன பகவான சம்போ சங்கரா ஏ ஆண்டவன பகவான சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஐயா சாம்போ சங்கரா சம்போ சங்கரா நாங்க எடுத்து வாரம்பால் குடங்கள் சம்போ சங்கரா சங்கரா எடுத்து வாரம்பால் குடங்கள் சம்போ சாம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஐயா எடுத்து வாரம்பால் குடங்கள் சம்போ சங்கரா சாமி பகவானே அம்மோ அம்மோ பகவானே அப்படி ஐயா, பகவான பரம்பொருள சம்போ சங்கரா சம்போ சங்கரா சாம்போ சங்கரா சாம்போ சங்கரா பால் குடங்கள் சுமந்து வாரம் சம்போ சங்கரா சங்கர பால் குடங்கள் சுமந்து வாரம் சம்போ சங்கரா பரம்பொருள் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா குடங்கள் சுமந்து வார் சம்போ சங்கரா சங்கர பால் குடங்கள் சுமந்து வாரம் சம்போ சம்போ சங்கரா சங்கரா சுவாமி ஈஸ்வரனே அம்மோ அம்மோ யா ஈஸ்வரனே சங்க சொல்லு. யா ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சாம்போ சங்கரா சிவ சாம்போ சங்கரா கை எடுத்து வாரம் பால் குடங்கள் சம்போ சங்கரா சங்கரா எடுத்து வாரம் பால் குடங்கள் சாம்போ சங்கரா சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா சங்கரா. எடுத்து வாரும் பால்கோடன் சம்போ சங்கரா ஏ கொண்டல் வர்ண அம்மோ, அம்மோ. யா கொண்டல் வர்ண அம்மோ, அம்மோ. யா கொண்டல் வர்ண மைத்துணரே சம்போ சங்கரா சம்போ சங்கரா என்னே சாம்போ சங்கரா சாம்போ சங்கரா நாங்க கொண்டு வாரம் பால் குடங்கள் சம்போ சம்போ சங்கரா சங்கரா கொண்டு வாரம் பால் குடங்கள் சம்போ சாம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏ சாம்போ சங்கரா பால் கொடங்கள் சம்போ சங்கரா சங்கரா கொண்டு வாரம் பால் குடங்கள் சம்போ சங்கரா என்று திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக ஐயா கந்தையா வேலையா ஒங்கையா எங்கையா என்று சொல்லி சரி பாட்டு பாடிக்கொண்டு பால் குடங்கள் தலையிலே வைத்துக் கொண்டு ஆமா திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாகவே வருகிறார் முப்புறம் கோட்டை வழியாக வருகிற பொழுது என் தாய் தீப்பாச்சி மாரியம்மா பார்த்தா என்ன சொல்றாங்க ஆஹா என்ன அடியே தங்கைமார்களே தங்கைமார்களே ஆனவரம் இல்லாமல் அரசாண்டு வரும் நாம கோட்டைக்குள்ள கோட்டைக்குள்ள கந்தையா வேலையா ஆமையா
நீ ஒன்றையா ஆமையா கந்தையா வேலையா வேலையா எங்கய்யா உங்கய்யா ஆமா என்று பாட்டு பாடிக்கிட்டு வராங்களே வராங்களே ஆனா திரிபுரம் ஆகிய முப்பரைங்கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ள ஆனவரை இல்லாமல் அரசாலும் நம்ம கோட்டைக்குள்ளே ஆமா கந்தையா வேலையா உங்கய்யா எங்கய்யா என்று பாட்டு பாடி வருகிறார்களே ஆமா அவரவர் ஆயுதத்தை யாரும் கீழே வச்சிடப்படாது வச்சிடப்படாது ஆமா ஆமா ஐயாட்டகாளி 8 பேரும் 8 பேரும் வாட்டு மண்ணு சம்மதித்தோ சம்மதித்து அந்த திரிபுரம் கோட்டையில என்னை அட்டதிக்கும் பாலர்களே அவடி மேல அடியடித்து எங்க தீபாச்சி மாரியம்மா ஆவாகமனமா பேசுவாரே சாமி அடித்த அடி பொறுக்காமல் அட்டதிக்கும் பாலர்களும் அவர் எங்கே எங்கே வாராரானா தேசத்திடமதியில நடந்த விஷயங்களை சொல்ல ஆட்டதிக்கும் பாலர்களை ஆத்திதை திருப்பிடத்தில் வைத்துவிட்டு அம்மாயே பார்வதி எவ்வளவு சொல்லியும் கேளாமல் பிள்ளவரம் கொடுத்தாய் பாத்தியா பேரிடஞ்சல் வந்து சேர்ந்தல்லவா என்று சொல்ல ஆத்திதை திருப்பிடத்தில் வைத்துவிட்டு என்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமா அச்சுதன் கண்ணனை வரவழைத்தோ கண்ணா தீபாச்சி மாரியம்மாயிடம் இதிலே 103 லிங்கம் வரம் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கம் இருக்க வரைக்கும் அவளை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அதனாலே அப்பா ஏ கண்ணா மாயவா கேசவா அந்த லிங்கங்களை எடுக்க வேணும் என்று சொல்ல என் பெருமான் கோபால கண்ணே இப்படியே போனோமே ஆனா நம்மளை அடையாளம் கொண்டு கொள்ளுவா நாமல் சொருவங்களை மாற்ற வேணும் என்று சொல்லி ஐயா 4 வேளை கோலம் கொண்டு நாராயணே என் பெருமா எடுத்தாரே ஒரு சொருவம் என்னை 90 19 அங்க தோழ சிறு கிழவன் போலே 400 15 செஞ்சா என்ன செஞ்சு 400 15 நரச்ச நல்ல கிழவன் போலே 500 10 சென்றாகின்ற பண்டார கிழவன் வடிவங்களை கொண்டு அச்சுதன் கண்ணன் இறந்து உண்ணும் பண்டாரமாக சோதிடம் சொல்லும் வேதியராக அம்மா ஏ தீப்பாச்சி மாரியம்மா சோசியம் பார்க்கலையோ சாதகம் பார்க்கலையா தாத்தா இன்னைக்கு உள்ளதை நாளைக்கு சொல்லுவேன் நாளைக்கு உள்ளதை இன்னைக்கு சொல்லுவேன் காணாத பொருட்களை கண்டு நான் தருகிறேன் என்று சொல்ல தாத்தா ஏ பண்டாரோ ஆனவரும் இல்லாமல் அரசாண்டவரும் எங்க கோட்டைக்குள்ள வந்து சோசியம் சாதவம்னா சொல்லுதியே அப்படின்னு 5 விரலையும் அடக்குனா ஏ கிழவா அதாவது பார்த்தியா எங்க கோட்டையில என்ன எழுதி ஒட்டி இருக்கோம் கொல்லன் அடிச்ச கோட்டைக்கு இந்த பக்கம் அதாவது தச்சன் அடிச்ச கோட்டைக்கு அந்த பக்கம் எவராகிலும் ஆன்றவர் வாடை தட்டுப்பட்டதே ஆனா அவர் தலையை அறுத்து தலைகீழ தொங்கப்படுவோம்னு எழுதியிருக்கோமே அப்படி இருந்து எங்க கோட்டைக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு சோசியம் ஜாதகம் கைரேக கேடு பாக்கல ரேக பாக்கலான்னு கேட்கல ஏ தாத்தா எ பண்டாரம் எ சோசியர ஓங்கி ஓடோடி வந்து ஓங்கி உச்சியிலே ஒரு கொட்டு உச்சியில கொட்டுன கொட்டு என் பெருமாளுக்கு உள்ளாங்கால் தீப்பிடித்தது அம்மா ஏ காளியர்களே கொட்டிய கொட்டு உரைக்கும் உங்களுக்கு குடி போகும் நேரமாச்சு எண்ணி 8 நாளுக்குள்ள உங்க ஓட்ட அழியும் அம்மா என்ற அச்சுதனும் சொன்ன போது ஏ தாத்தா எங்க கோட்டை அழியுமா
ஆனவரம் இல்லாமல் அரசாள வேணும், எங்களுக்கு அழிவே வேண்டாம்னு நாங்க ஆண்டவங்கிட்ட வர வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாய்யா. நீ என்ன எங்க கோட்டை அழியும்ப? அழியும் சொல்லுது. ஏ அம்மா, ஏ காளியர்களே, காளியர்களே, உங்க சக்தி மையம் பெருசுங்கியல ஆமா. மரத்துல இருக்க இலைய உரைச்சீங்கன்னாரு. அம்மா உடனே பார்த்தா என்ன செய்தா? அப்ப சரின்னு சொல்லி விபூதி அள்ளி ஆமா. ஓம் சக்தி பராசக்தி என்றே விபூதியை தூக்குகிறார். சரி. ஒரு இலை விழல. விழலையா? உடனே தாத்தா உங்க மகிமையை காட்டுங்கன்னா ஆமா. ஓம் கிரீம் நாராயண நமகேன்னாரு. சரி. அம்புட்டு இலையும் பொலு பொலுன்னு விழுந்தது. ஆமா. இலைய ஒட்ட வைங்கன்னா சரி. இலையவும் ஒட்ட வச்சாரு. ஆமா. ஆலமரத்துக்கு பாரம் தாங்க முடியல. பாரம் தாங்க முடியாம ஆலமரத்துக்கு விளிரை கொடுத்து விட்டு ஆமா. அப்படி லிங்கங்களை போய் அலைகடலிலே போட சொல்ல ஆமா. அம்மா தீப்பாச்சி மாரியம்மா முத்தாரம்மா முப்படாதி அலைகடல்லே போடும் போது என்னய்யா? நாளை ஒரு காலத்துல பூஜை செய்வதற்கு லிங்கம் தேவைப்பட்டா எங்க போவான் எங்க போவோம்? என்று மூணாவது பிறந்தவா முப்படாதி என்ன செய்தா? அவ ஓடி வந்த முப்படாதி ரெண்டு லிங்கம் கையில எடுத்து அம்மா கடவாயிலும் இடவாயிலும் அவன் லிங்கத்தையும் ஒதுக்குவாள். லிங்கத்தோட மகிமையாலே ரெண்டு சரசு வந்து வெடித்திடுவான். அவ மூன்று முகத்தோடு சத்தி மூன்று முகத்தோடு ஏ முப்போடாதே வாராளே மூன்று முகத்தோடு சத்தியம் முப்போடாதே அம்பிகை முப்படாதி மூன்று முகத்தோடு அம்மா. அப்படி ஓடோடி வந்து கோட்டைக்குள் பாக்குகிறார். சரி. பண்டார கிழவன காங்கலே காணல. என் பெருமான் கோபால கண்ணன் வந்த அடையாளமாக சங்கு சக்கரம் இருப்பதை பார்த்து சரி. அச்சுதன் கண்ணன் அல்லவா வந்திருக்காரு. ஆமா. என்ன வர வாங்கினாலும் இவரை அழிச்சிட்டு போறாரே போறாரே. என்று கோட்டைக்குள்ள இருந்து புலம்பிக் கொண்டிருக்கேன். இருக்க. ஆகாயமாகவே நின்று ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் சனர்க்க சரி. அதை பார்த்து அரி சிரிக்க சிரிக்க. அக்கினி தீப்பொறியானது ஆமா. காளியர்கள் கோட்டையிலே விழுந்த போது என்னய்யா? எரியாத நல்ல காளி கோட்டை காளி கோட்டை. எரியுதையா தீ பிடித்து பிடித்து. ஏழு சொத்து கோட்டையெல்லாம் கோட்டையெல்லாம் யாகமாக எரியுதையா எரியுதையா. யாகமாக எரியும் போது எரியும் போது அட்டகாளியர் 8 பேரும் கருகுதாள உருகுதாள உருகுதாள. உருகுதாள உருகுதாள. கரி உருகி இருக்காள உருகுதாள மூணாவது பிறந்த மக கண்டத்துக்கு மேல வேகாம ஆமா. ஆடி பாடி அவே காடு போட்டு நிக்க சரி. ஏ ஆண்டவா பரமேஸ்வரா என்ன? ஒண்ணு தங்கையர்களுக்கு உயிரை கொடுங்க, சரி. இல்லனா என் உயிரையும் சேர்த்து எடுத்துக்கோங்கன்னா ஆமா. இவ யாமனா லிங்கத்தினுடைய மகிமையாலே 3 சரசு வந்து வெடித்ததல்லவா. ஆமா. அதனாலே பார்த்தார் என்னய்யா? இந்த லிங்கத்துடைய மகிமையால 3 முகத்தோடு இருக்காளே ஆமா. இவளை ஆட்டவும் முடியாத, அழிக்கவும் முடியாத, அசைக்கவும் முடியாத ஆமா. என்று இவர்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்த்தம் கொண்டு தெளிப்பாராம். திருப்பிரம்ப தட்டுவாரா. அவர் தூங்கி முளைத்தது போல் ஏ சுந்தரமா எழுந்து வாரா. ஏ தீப்பாச்சி மாரியம்மா 3 முகம் கொண்ட அம்பிகை முப்படாதி ஆடி பாடி அவைய காடு போட்டு இருக்கு. உடனே பார்த்தார் என் தாயாகப்பட்ட தீப்பாச்சி மாரியம்மா 3 முகத்தோடு முப்படாதி வடக்கு வாச கோட்டையிலே வடக்கு வா செல்வி வடக்குத்தி அம்மனாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தோ. அப்படி அடங்காத மகுடாசுரனை வதை முடிக்க மகிழ்ச்சியாக வடிவங்களை கொண்டு மகுட சம்ஹாரங்களை தான் முடித்தோ. ஆண்டவனிடத்திலே முத்துவரங்களை பெற்று ஆண்டவன் பகவானுக்கு முத்த போட்டு முத்தை இறக்கி அட்டகாளி 8 பேருமாக அவ ஆக்கு வரோம் அழிக்கு வரோம். தீப்பாச்சி மாரியம்மா
தீபாச்சி மாரியம்மா கூடாதி அரசனுங்க நம்ம ஆக்கு வரோம் அடிக்கு வரோம் வெள்ளு வரோம் கொல்லு வரோம் அதே கோடி வரங்கள் வாங்கி அவ எங்கே எங்கே வாராளானா கைலாசம் தனி கடந்து அவ கருண சங்கிலி மலையை விட்டு நூலுப்பாலும் நொடிப்பாலும் அத்தனையும் தான் கடந்து எங்க இருட்டு நாடு கடலை விட்டு அங்க போஜராஜா பட்டணம்மா புகழ் தெரிய நாடு விட்டு அட்டஹாளி 8 பேரும் என்னை மகுடனத்தான் வதை முடித்தோ எங்கே எங்கே வாராளான அவட சமகாரம் அடித்து வண்டிக்கார வைரவனை அழைத்து கொண்டு அட்டஹாளி 8 பேர்களும் 1008 சிவஸ்தலமும் 108 திருப்பதியுமாக கண்டு சேவை செய்து முடித்தோ அவ குற்றால தலமதியில என்னை குளித்து நீராடி அவ கோல வர்ண பட்டுடுத்து 63 தான் வணங்கி ஆடாத தேரதையோ ஓடாத தேரை கண்டு வணங்கி கொண்டு சித்திர சபையிலே வந்தோ சித்திரத்தை தான் வணங்கி நாம எங்கிருந்தால் காணாதே குற்றால தலம விட்டு தீபாச்சி மாரியம்மா அவ எங்கே எங்கே வாராளானா காசி முஜா பிரம்ம விட்டு வல்ல நல்ல விளக்கு விட்டு பாடர் நகரத்திற்கு அப்படியா வந்தல்லவோ ரோட்டோரம் தன்னதியில நாம நிலையம் அது வாங்க வேணும் என்றுதான மனதில் எண்ணி அவ கள்ளக்கு முகமாக நிலையம் அது வாங்கி கொண்டு என்னை வைரவன முன்ன விட்டு விநாயக மாரியம்மா தீப்பாச்சி மாறி என்று அங்கே ஒரு நிலையம் வாங்கி மக்கள் ஒரு பயிராக தீப்பாச்சி மாரியம்மா மாரியம்மா வேலையாக அவ வாக்கு சொல்லி வரம் கொடுத்து ஊரை காத்து வாராளே வரம் கொடுத்து வாக்கு சொல்லி வரங்களை அள்ளி அள்ளி தான் கொடுத்து சீரும் சிறப்புமாகவே ஊரை காத்து வருகிறார்.
என்னை ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று அங்க ஈசனோட ஞான மொழி பேசும் முகம் ஒன்று ஏ கூறுகள் வினை ஆள்கை முகம் தீர்த்த முகம் ஒன்று அங்க குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஏ மாறுபடா சூரனை வதைத்த முகம் ஒன்று சாமி வள்ளிய மனம் புரிய வந்த முகமாறு மனமுற வந்த முகாரு ஏ ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் சாமி ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலத்திலே அமர்ந்த என் பெருமான் போல என்றைக்கும் வாழ்க வாழ்க